10 குழந்தை டாக்டரா இருக்காங்க. இப்ப படிக்கிறாங்க, தேர்ட் இயர் படிக்கிறாங்க. அந்த 10 குழந்தையோட அப்பா அம்மா யாரு தெரியுங்களா? அது 2 பேரும் கொத்தனார் மேஸ்திரி வேலை செய்யறாங்க. ஒருத்தர் பிளம்பர், சாதாரண குடும்பத்தில் ஒருத்தர் ஆட்டோ ஓடும். 10 குழந்தை நேற்று வரை அதை வரா பாரு ஆட்டோக்காரர் முனுசாமி சொல்லுடானா, நீ என்ன சொல்றா, டே அதை வரா பாரு டாக்டருடைய அப்பான்றான். இந்த நிலைமை மாத்தினது யாரு? எடப்பாடி 7.5% இடஒதுக்கீடு பெற்று தந்தவர். வருஷத்துக்கு 550 டாக்டர் உருவாக்கி தந்திருக்காரு. 11 கல்லூரி கொண்டு வந்திருக்கிறார். சட்டக்கல்லூரி 6 கொண்டு வந்திருக்கிறார். 6 மாவட்டத்தை பிரித்திருக்கிறார். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், எங்களோட கீழே இருந்த ஒரு பொறுப்பு இருந்தவர், கிளை செயலாளரா, ஒரு ஒன்றிய செயலாளராக, ஒரு மாவட்ட செயலாளராக, ஒரு தலைமையில செயலராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒரு அமைச்சராக, ஒரு முதலமைச்சராக வந்தார். ஆனால் கருணாநிதி குடும்பத்தில் யாரும் சொல்ல முடியுமா? ஒரு ஆள் வேலை விட்டு சொல்லுங்க. கருணாநிதி, கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயாநிதி, உதயாநிதிக்கு அப்புறம் ஒரு பையன் இருக்கிறான். அவன் பையன் 19 வயசு ஆகுது, இன்பநிதி. அவனுக்கு எல்லாமே நிதியில தான் பெருப்பாங்க. இப்ப நாங்களாம் மேடையில் இருக்கிறோம். இப்ப என் பேர் ரவி, இந்த பார்த்திபன், பழனி, காமராஜ், இந்த பக்கம் ஆறுமுகம், முனிரத்னம், முகேஷ், சுந்தர், ராஜா தான் பெருப்பாங்க. அவன் மட்டும் பாருங்க, உதயாநிதி, இன்பநிதி, தயா, இப்படி நிதியில தான் பெருப்பாங்க. பிறக்கும் போதே அவனுக்கு கனவு என்னன்னா பணம் வரணும், பணம் வரணும், இது மட்டும்தான் நிதி பேர். உங்களுக்கு அதிக நேரம் எடுத்து விரும்பல, சகோதரிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். கவிஞர் கண்ணதாசன் பத்தி உங்களுக்கு தெரியும். பல திரைப்படங்கள்ல எம்ஜிஆருக்கு, சிவாஜிக்கு, அந்த காலத்துல எல்லாருக்கும் ஒரு மிகுந்த பாட்டு தந்தவர் கண்ணதாசன். கண்ணதாசனும் கருணாநிதி நெருங்கிய நண்பர்கள். கருணாநிதி ஊரு திருவாரூர். திருவாரூர்ல திருக்கோளை என்ற ஊர். திருக்கோளை தான் அவர் ஒரு சொந்த ஊரு. அங்கிருந்து வருகின்ற பொழுது, நான் சொல்லல, கண்ணதாசன் வனவாசன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. கண்ணதாசன் எழுதின புத்தகம் வனவாசன். திருட்டு ரயில் ஏறி தான் சென்னைக்கு வந்திருக்காரு. சொன்னது யாரு? கண்ணதாசன். வனவாசன் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. கண்ணதாசன் கலைஞர் நெருங்கிய நண்பர்கள். நான் கேட்கிறேன், திருட்டு ரயில் ஏறி வந்து சென்னைக்கு வந்து இத்தனை ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டில் முதல் பணக்காரனா இருந்து எப்ப தான் உங்களை கேட்கிறேன். எம்ஜிஆர் 136 படங்கள் நடிச்சிருக்காரு. அம்மா 124 படங்கள் நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் பிறக்கும் போதே பணக்காரர், அவங்க அப்பா ஒரு நீதிபதி. உங்க அப்பா என்ன பொருள்? உங்களுக்கு ஏது அந்த வசதி? எம்ஜிஆர் 126 படங்கள்ல 114 படம் கதாநாயகன் நடிச்சவர். அன்னைக்கு இருந்ததுல பெரிய ஹீரோ எம்ஜிஆர் மட்டும்தான். அதாவது உலகத்திலே வல்லல் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. கொடுத்து கொடுத்து சிறந்த கையில் சொந்தக்காரர் ஒரே தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அதனால தோல்வியை சந்திக்காத ஒரு தலைவரான எம்ஜிஆர் மட்டும்தான். அமெரிக்கால படுத்துனே ஜெயிச்ச ஒரே தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். கருமை வீரர் காமராஜ் படுத்துனே ஜெயிப்பது, ஜெயிக்கல, தோத்துட்டாரு. பேருந்து பெருந்தக்காரனா சொன்னாரு, காஞ்சிபுரத்துக்கு தோத்து போயிட்டாரு. புரட்சி அம்மா தோத்துட்டாங்க. தோல்வியை சந்திக்காத ஒரே தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அதனாலதான் அவருடைய வீடு ராமாபுரம். நமக்கு ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்துல இருக்கு. இங்க இருந்து 3 கிலோமீட்டர் போனா பார்த்தா ராமாபுரம் தோட்டம். 1962 வீடு வந்தாரு. காது கேட்காதவன், வாய் பேசாதவங்களுக்கு 1.5 ஏக்கர் நிலத்தை தர்மமா கொடுத்த ஒரே தலைவர் எம்ஜிஆர். இன்னைக்கு எங்க கட்சி ஆபீஸ் எம்ஜிஆர் கட்சி கொடுத்துட்டாரு. சத்யா ஸ்டுடியோ ஒர்க்கர்ஸ் கொடுத்துட்டாரு. மாம்பழம் வீடு நினைவில் ஆக்கிட்டாரு. ஆழ்ந்தூர் மார்க்கெட் ட்ரஸ்ட்ல கொடுத்துட்டாரு. இப்படி வாழும்போது வரல வாழ்ந்த ஒரு தலைவர் யாரு? எம்ஜிஆர். ஆனா கருணாநிதி ஊழி எழுதி வச்சிருக்காரு. நான் என்னுடைய மறைவுக்கு பின்னால் என் வீட்டை இந்த நாட்டுக்கு அர்ப்பணிப்பேன்னு சொன்னாரு. செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா, அவங்க அம்மா உயிரோடு இருக்காங்க. அவருடைய மனைவி பாவம், சாவு கூட எல்லாருக்கும் அம்மா அப்பா இருக்கு, அதுக்கு வரல. அந்த அம்மா தவறிட்ட பிறகாவது பார்க்கலாம், அந்த வீடை தராங்களான்னு பார்க்கலாம். சத்தியமா கொடுக்க மாட்டான். அந்த இன்னொரு வீடு கூட வாங்குவாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் அடுத்த கொண்டு குடுமி பழக்கப்பட்ட டிஎன்க்கு கொடுத்து பழக்கம் கிடையாது. ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, நமக்கு வேண்டியோ வேண்டாமலோ, கடந்த தேர்தல் எல்லாம் எவ்வளவு சகோதரி பேசினாரு. இந்த சூளை பள்ளத்துக்கு நான் சட்டமன்றத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல ஆர்டியில போட்டு மொத்தம் எவ்வளவு எக்ஸ்டெண்ட், என்ன சர்வே நம்பரு, எதனால இது பட்டா கொடுக்கல, எதனால ஸ்லம்போடு சேர்க்க முடியல, அத்தனையும் கொண்டு வந்து இலவச பட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஏன்னா மறுத்து நாளைக்கு நாங்கள் வந்த பிறகு இதே கேள்வி எங்களை கேட்கலாம். அப்ப சொன்னது, நீ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு இருக்கிறது,
இவங்களுக்கெல்லாம் மினிமம் ரேட்டு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு எங்க முதலமைச்சர் சொல்லி ஆட்சி 6 மாதம் இருக்கிற வரைக்கும் இது உண்டான முயற்சி எடுத்தோம். சரி, திமுக இதே மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர், அன்றைக்கு அவரு என்ன போன மாவட்ட செயலாளர், இப்ப ஜெயிச்சாரு சுகாதாரத்துறை அமைச்சர். இதே எம்ஜிஆர் 100 அடி மார்க்கெட் ரோட்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க 3 வருடத்துக்கு முன்பாக, தேர்தலுக்கு முன்பாக. என்ன தெரியுமா சொன்னாரு? வீடு இங்கே, பட்டா எங்கன்னு கேட்டாரு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னு கேட்கறேன், நீங்க எல்லாம் சூளைப்படத்துல நீண்ட காலமா வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி இந்த ஆத்துவரத்துல நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது 597 வீடு எடுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசும்போது மறியல் பண்ணாங்க. அன்னைக்கு தூக்கி செவட்டி போட்டு, உங்களுக்கு விருப்பம் தான் எடுக்கிற, விருப்பம் உங்களுக்கா விருப்பம் எனக்கு வந்து நீங்க எடுங்க. அதே 2000 நீங்க தான் சொன்னாங்க பிளட் வந்துச்சு, அந்த தடுப்பு சரி போட்டு தான் நாங்க பாதிச்சுக்க மாட்டோம் சொன்னது அவங்க தான். அதனால 590 வீடு எடுத்தோம். எந்த ஆட்சி சிறப்பா இருந்தது? யாரு மக்களுக்கான ஆட்சி தந்தாங்க? யாரு ஏழை எளிய மக்களுக்காக நல்ல வாழ்க்கை தந்தாங்க? மாணவ செல்வங்களுக்காக யாரு கொடுத்தது? படித்தவர்களுக்காக யார் நல்ல ஆட்சி தந்தாங்க? சற்று சிந்தித்து வைக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், மின் கட்டணத்தை ஏத்திட்டேன், குடிநீர் கட்டணத்தை ஏத்திட்டேன், கழிவுநீர் கட்டணத்தை ஏத்திட்டேன், சொத்து வரி ஏத்திட்டேன். அப்படி இருந்து திமுக எப்படி ஓட்டு போறது எனக்கு தெரியும். நான் கேட்கிறேன், இந்த விடுக்கிறமா வேணாமா, உங்க விருப்பம், எடுக்க வரனா விட்டு போயிரு சொன்னாங்க, விட்டுட்டு போயிட்டேன். இப்ப எடுத்தாங்க. எதுக்காக சொல்றேன்னா, மக்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்க என்ன சொல்றீங்க அது கேட்க நினைக்கிற இடத்துல அண்ணா திமுக சொல்றதான் செய்வான், சொல்லாதையும் செய்கிற ஒரே கட்சி அண்ணா திமுக. ஏன்னா அம்மா வீட்டில் வந்தோம், திமுக சொன்னதையும் செய்யாது, சொல்லாதையும் செய்யாது. அதுக்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லிட்டேன். எதுக்காக சொல்றால், அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் சற்று சிந்திச்சு பாருங்க, எடப்பாடி கொண்டு வந்த திட்டங்கள் சிந்திச்சு பாருங்க.